இந்த பசங்க பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் லீவ் விட்டா விளையாடிட்டே இருக்குதுங்க. அந்த டியூஷன் போகிற டைம் மட்டும் அங்கே மட்டும் படிக்காது. மற்றபடி வீட்டில் வந்து படிங்கடா கம்முனு வீட்டிலேயே கூட இருங்கடானா கூட கேட்குறதே இல்லை, விளையாடியே இருக்கிறது. அப்படி பார்த்து விளையாடிட்டு வந்துட்டு நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி வாக்கில் பையன் வந்து விளையாடிட்டு வந்துட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டான் படுத்துக்கிட்டு இருந்தான். இப்படி வந்து டயர்டாகவே படுத்துருக்க மாட்டேனே, ஒரு மாதிரி அவன் படுத்தது பார்த்திங்கன்னா சொட்டர்லாம் போட்டுட்டு படுத்துவான். ஏன்னான்னு பார்த்தா காய்ச்சல் வடிக்கல. ஆமாம் எனக்கு கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படின்னுட்டான். சரி நான் ஒரு பேராசிட்டமால் கொடுத்து நீ தூங்கக்கண்ணே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் இருக்க மாட்டாங்க, நைட்டு அது 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு. காலையில் பார்த்தா அம்மா தலையெல்லாம் வலிக்குதுங்களாம். சரி இதாகாது, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணுன்ட்டு ரச்சு நீ மட்டும் ஸ்கூல் கிளம்பு பாப்பா அப்படின்ட்டு அவளை மட்டும் நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நானும் கோகுலுமே இங்கேருந்து 9 தாங்க போனோம். நான் தான் கோகுலை கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டு அங்கே டாக்டரை பார்த்துட்டுக்குள்ளேயே அவங்க மிஸ்ஸு ஃபோன் பண்ணிட்டாங்க, ஏங்க இன்றைக்கி கோகுல் ஸ்கூலுக்கு வரலைங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க மிஸ் அவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால் நாளைக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு. இல்லைங்க பரீட்சை வரப்போகுது அடுத்த வாரம், அதனால் பையனை சீக்கிரம் பார்த்து ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருங்க, எனக்கு அந்த சீட்லாம் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாமளும் அதேமாரி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பும் அனுப்பி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க.